கர்த்தருக்கு சோத்திரம். 94ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த 94ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இதில் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறோம், கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமா இருக்கிறார் என்று சொல்லி. அப்போ இந்த சங்கீதக்காரன் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரை அடைக்கலமும் கண்மலையுமாக பார்க்கிறார். நம்ம அடைக்கலம் என்று சொல்லும்போது பாதுகாப்பு, கண்மலை என்று சொல்லும்போது அது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. அப்போ ஒரு மனிதன் கண்மலை மேல் அஸ்திபாரம் போட வேண்டும் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனிதன் கண்மலை மேல் அஸ்திபாரம் போட்டிருந்தால் தான் அந்த வீடு எப்படி இருக்குமா, நிலைத்து நிற்கும் என்று சொல்லி எழுதப்படும். அப்போ கண்மலை என்று சொல்லும்போது ஆண்டுடைய வார்த்தை மேல் நாம் அஸ்திபாரம் போட்டவர்களாக, வார்த்தையின்படி செய்யக்கூடியவர்களாக, வார்த்தையை கை கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அநேகர் வார்த்தையை வாசிப்பாங்க, அதை கை கொள்ள மாட்டாங்க. அநேகர் வார்த்தையின்படி செய்ய அவங்க உள்ளத்தில் எந்த ஒரு பாரமும் இருக்காது. வார்த்தையை வாசிப்பதோடு சரி அவங்க வாழ்க்கையில் அப்படியாக ஓடிக்கொண்டிருப்பார்கள். இப்படி இருந்தால் ஆண்டவரோட நம்ம இடத்துல என்ன பண்ண முடியாது, நமக்கு பெரிதான நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாது. நாம் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பெரிதான ஆவிக்குரிய தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாது. அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய அடைக்கலத்தில் இருந்து அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும்போது, வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, வார்த்தையின்படி செய்யும்போது தேவன் அவனை ஆசீர்வதிக்கக்கூடியவராகவே இருக்கிறார். அப்போ முதலாவது அந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று அந்த மனிதன் அறிந்திருக்க வேண்டும். அந்த வார்த்தையில் என்ன இருக்குது என்று சொல்லி அறிந்திருக்க வேண்டும். அந்த வார்த்தையில் ஜீவனுள்ள வார்த்தை என்பதை முதலாவது அந்த மனிதன் உணர்ந்திருக்க வேண்டும். அந்த வார்த்தை என்ன வார்த்தை? ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? ஆண்டோடைய பெரிதான ஜீவன் இருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தை தான் நமக்கு இந்த உலகில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது, நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறது, நம்மை தைரியப்படுத்தி கொண்டு இருக்கிறது, நம்மை பலப்படுத்தி மத்தியிலிருந்து பெரிய காரியங்களை செய்கிறது என்பதை அந்த மனிதன் உணர்ந்திருக்க வேண்டும். அப்போ உணர்ந்திருந்து ஒவ்வொரு நாளும் அவன் செயல்படும் போது அவனை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையினால், தம்முடைய வல்லமையினால், தம்முடைய கிருபையினால் அவர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். வல்லமையின் சத்துவத்தினால் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவனை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவனை எப்படி நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அந்த பாதையில் என்ன பண்ணுறார்? அவனை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அவன் சோர்ந்து போகாத வண்ணம், அவன் தோய்ந்து போகாத வண்ணம், தொல்லைகளை கண்டு துன்பங்களை கண்டு அவன் மனம் அடிந்து போகாத வண்ணம் அவன் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில், தேவனை அறிந்த தெய்வத்துடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்கள் வரும்போதும், போராட்டங்கள் வரும்போதும், பிரச்சனைகள் வரும்போதும் அவனை தம்முடைய வார்த்தையினால் அவர் தேற்றிக்கொண்டே இருக்கிறார். அதனால் பாருங்கள், அவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, இதோ நான் ஒரு தாய் தேற்றுவது போல் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னார். இப்படியாக அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் அந்த வார்த்தையை நேசிக்கக்கூடியவங்களை, அந்த வார்த்தைகளை விரும்புகிறவங்களை, அந்த வார்த்தை மேல் விசுவாசம் வைக்கக்கூடியவங்களை, அந்த வார்த்தையை நம்பக்கூடியவங்களை அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டு, உற்சாகப்படுத்தி கொண்டு அவர்கள் மத்தியிலிருந்து அவர்களை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த நாட்களில் கூட அந்த வார்த்தை மீது நம்ம எப்படி காணப்படணும்? விசுவாசத்தோடு காணப்படணும், நம்பிக்கையோடு காணப்பட வேண்டும். இந்த சங்கீதக்காரன் இந்த இடத்துல கூட சொன்னது போல நமக்கு அந்த வார்த்தை மீது நம்பிக்கை காணப்பட வேண்டும். அதான் அந்த வசனத்தில் பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையாக இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் கூட இந்த நாட்களில் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை மீது விசுவாசம் உள்ளவர்களாக அந்த வார்த்தையை கை கொண்டு தேவனுக்கென்று செயல்படுகிறோம் என்பதை சிந்தித்து ஆராய்ந்து பார்ப்போம். அந்த வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை வைப்போம். அப்போது நிச்சயமாக தேவன் அடைக்கலமாக நமக்கு இருந்து நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், நம்மை நடத்துவார், நம்மையும் நம்மை முழு குடும்பத்தையும் நாம் வழி நடக்கிற பாதைகளில் கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்தும். கர்த்தர் தாம் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட நாங்கள் வாசித்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலமும், ஆண்டவரே நாங்கள் நம்பியிருக்கிற எங்கள் கண்மலையமாக இருக்கிறீர். அதற்காக சோத்திரம் ஆண்டவரே. இன்னும் கூட நம்பிக்கை பெருக, வார்த்தையில் பலனடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே எங்களை பாதுகார். இந்த நாளை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.